இதுல சிவப்பு நிறத்துல பழம் விடும். சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு மருத்துவ தகவல். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பழம் சாப்பிட்றது இன்னும் டேஸ்டா இருக்கும். நேரிலே பாத்தீங்கன்னா இதுதான் சீந்தில் அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை. ஆனா முக்கியமா இது வந்து பொற்சீந்தில் அப்படின்ற ஒரு மூலிகை. ஏன்னா இந்த மூலிகையில பாத்தீங்கன்னாக்கா முள்ளா இருக்குல்ல, இது மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா பொற்சீந்தல் சொல்றாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா சக்கரை நோய்க்கு சிறப்பான மருந்துகள் எடுக்கலாம். முடிஞ்ச இலையா கிள்ளி சாப்பிடுங்க, 4 இலை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு. எப்படி வேணா சாப்பிடுங்க. இலை சாப்பிட்ட ஒன்னாகாதா? ஒன்னே ஆகாது ஐயா. அதை சாப்பிட்டு காமிச்சுன்னு வேலையா போச்சு ஐயா. வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரின் நன்றியும் வாழ்த்துதலும். சீந்தில் நிறைய வகை இருக்கு. அதுல எங்கிட்ட ஒரு வகை கொடுத்துருக்காங்க. இது என்ன சீந்தில், இது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீந்திலுடைய காய், இதனுடைய பழம் எல்லாமே இருக்கு. இது சாப்பிடலாம். இதே மாதிரி இந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமா மருந்து செய்யலாம். நேரிலே பார்த்தீங்கன்னா இதுதான் சீந்தில் அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை. ஆனா முக்கியமா இது வந்து பொற்சீந்தில் அப்படின்ற ஒரு மூலிகை. ஏன்னா இந்த மூலிகையில பாத்தீங்கன்னாக்கா முள்ளா இருக்குல்ல, இது மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா பொற்சீந்தல் சொல்றாங்க. நேரிலே பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஸ்டா வச்சு ஜூஸ் குடிச்சாங்க 2 பேரும். எண்ணெய் விட்டு குடிச்சுக்கிறாங்க. கட் பண்ணி தட்டுமா குடிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க. நீங்க குடிச்சா நான் குடிச்ச மாதிரி. இத வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சோளத்தட்டு எப்படி இருக்கு பாருங்க, அது மாதிரி இதுல வந்து நல்லா கேப் இருக்கும். சரிங்களா? இது பேரு அமிர்தவள்ளி சாகா மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீந்தில் கொடியோட தண்டு தான். இது உள்ள வந்து சர்க்கரை இருக்கும். அந்த சர்க்கரையும் சேர்ந்து கிளம்பி வர்றதுனால இது ஹோல்ஸுங்க வந்து அது வழியில உற்பத்தி ஆகும். நம்ம இழுக்கும் இது உற்பத்தி ஆகும். இது ஃபர்ஸ்ட் இழுக்கும் போது கொஞ்சம் கசப்பா இருக்கும். அப்புறமா இழுத்து அந்த சாரெல்லாம் முழுங்கிட்டீங்கன்னா சப்புன்னு ஆயிடும். அப்ப நீங்க போட்டுடலாம். இன்சுலின் போடுறவங்களுக்கு இன்சுலின் போட்டு இது மாதிரி தொடர்ந்து, ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்கும். இது எங்க பார்த்தாலும் இருக்கும். இது சும்மா கிடைக்கும். ஆமா, சும்மா இது கொண்டு போய் தூக்கி போடுங்களேன், அந்த இடத்துல அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும். இது வேற கட் பண்ணிடுங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஆழம் வேறு இருக்குல்ல, அது மாதிரி கீழே வரும். ஐயா சொன்னதுக்கு தகுந்த போல உதாரணத்துக்கு பாருங்க. இது நல்லா தண்டு கட் ஆயிடுச்சு. இங்க மேல இருந்து கீழே வந்து பூமிக்கு போகுது இல்லைங்களா? அது மாதிரிதான் இதுதான் சாகா மூலிகை. இது சாகா மூலிகை. இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா சக்கரை நோய்க்கு சிறப்பான மருந்துகள் எடுக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஐயா வீடியோவில் நிறைய சொல்லியிருக்காரு. எப்படி சேர்த்தாக்கா நல்லா வேலை செய்யறத வீடியோ போட்டாச்சு, அதையும் பாருங்க. சாப்பிட்டுட்டு நீங்க தகவல் சொல்லுங்க. இல்லைன்னா என்ன கேள்வி கேளுங்க, பதில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். ஆனா இதுல உறுதியாக சுகர் குறையும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். உறுதியா சுகர் குறைங்க. சுகர் கண்டிப்பா குறைங்க. பிபி அது இதுல நிறைய விஷயம் போகும், கம்மியாகும். ஐயா இது காயக்கல்ப மூலிகை. நீங்க எதுவா உங்க உடம்புல என்ன பிரச்சனைக்கா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடும் போது இது அந்த வேலையை செய்யும். இது காயக்கல்பம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கனவு எடுத்து வச்சாலே போதும் ஐயா, அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு காடு மலையெல்லாம் போய் அது மாதிரி டெய்லி சாப்பிடும் போது இது மாதிரி ஸ்டாப் போட்டு சாப்பிடும் போது எண்ணற்ற நோய்கள் போவோம். அதனால இது கணக்கெல்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. டெய்லி ஜூஸ் குடிக்கிறீங்களா, இத போட்டு ஜூஸ் குடிங்களேன், நல்லா ஆயிடும். டீ குடிங்களா, டீ குடிங்க, நல்லா ஆயிடும். இல்ல கசாயம் குடிங்க, நல்லா இருப்பீங்க. ஏங்க ரசத்துல ஒரு துண்டு இடிச்சு போடுங்க, சாம்பார்ல ஒரு துண்டு இடிச்சு போடுங்க. எப்படியோ ஒண்ணு உங்களுடைய உணவுல எடுத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இது முடிஞ்ச இலையா கிள்ளி சாப்பிடுங்க, 4 இலை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு. எப்படி வேணா சாப்பிடுங்க. இலை சாப்பிட்ட ஒன்னாகாதா? ஒன்னே ஆகாது ஐயா. அதை சாப்பிட்டு காமிச்சுன்னு வேலையா போச்சு ஐயா. என்ன வேணா பாசமாக்குறாரு. இலைய சாப்பிடுறாரு, பிச்சு சாப்பிடுறாரு. ஐயா உங்க ஐயா கசப்பு ஐயா மறைமுகமா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிங்க ஐயா. இது மறைமுகமா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிங்க. எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆமாமா, சக்கரை நோய்க்கு சரி சேப்பான இல்லையா? ஐயா ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். இன்சுலின் போடுறாங்க இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு 2 முறை போடுறாங்கன்னு வைங்களேன். அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை இது மாதிரி ஸ்டாப் போட்டு இழுக்கலாம்? 2 முறை போடலாம். 2 முறை போடலாம். 2 முறை போட்டு அவங்க போடுற இன்சுலின் எல்லாம் போட்டாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு போட்டு 3ஆவது நாளைக்கு ஒரு 5 நாள் இதை சாப்பிடும்போது இன்சுலின் விட்டுடலாம். ஓ, அந்த அளவுக்கு வேகமா வேலை செய்யறீங்க. ஆனா அதோட சேர்த்து உணவு முறையும் கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். வாழ்வியல் முறையும் மாற்றும் போது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 100% மாற்றம் கொண்டு வரும். 100% மாற்றம் கொண்டு வருங்க. ஆமா ஐயா. இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இது எந்த அளவுக்கு ஃபுல்லா தண்ணியை ஃபுல்லா குடிக்கணுமான்னு கேட்பாங்க ஒரு கேள்வி. ஆமா, அந்த ஒரு முறை நீங்க இழுக்கும் போது நல்ல கிட்டத்தட்ட ஒரு 50 ml நீங்க குடிக்கும் போது இதுல இருக்கிற அந்த கசப்பு தன்மை வந்து நின்றுடும், உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். அப்போ அந்த தண்டில் இருக்கிற கசப்புத்தெல்லாம் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டீங்கன்னா அர்த்தம். எல்லாமே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்போ கசப்பு போயிட்டு பேர் நீங்கள் தண்ணியை மறுபடியும் வாய் உள்ள வருதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம்.
அதாவது இது இழுக்கும் போது கசப்பு சுவை உள்ள அந்த சாறு, அந்த மருத்துவ குணம் நிறைந்த சாறு உள்ள போகும். அதை அப்படியே குடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். எப்ப சப்புன்னு தெரியுதோ அப்ப நிப்பாட்டு, தண்ணி டேஸ்ட் வருதோ அப்ப நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டி தூக்கி போட்டு இன்னொரு குச்சி கூட நீங்க போட்டு சாப்பிடலாம். ரைட். ஒரு நாளைக்கு நீ 2 முறை அந்த கேள்வி வரும் ஐயா. ஆமா, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை கூட சாப்பிடலாம். ஒன்னும் பண்ணாது. மருந்து தண்ணி அவ்வளவுதாங்க. இதை வந்து இன்சுலின் போடுறவங்களுக்கு ஒரு மாமருந்துங்க. இதை வந்து நீங்க பக்க விளைவு இல்லைன்றதுனால ஒரு துணை மருந்தா நீங்க தாராளமா ஒரு உணவு மாதிரி பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி பாருங்க. இன்சுலின் வந்து நீங்களும் கண்டிப்பா வெளியே வருவீங்க. சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகளும் சரியாகும். ஐயா சொன்ன மாதிரி எல்லா மூலிகையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த சீந்தில் சர்க்கரை கலக்குறாங்க துணை மருந்தா. ஏன்னா இது ஒரு காயகல்ப மருந்து. இது ஐயா சொன்ன மாதிரி நீங்க சாம்பார்ல ஒரு தொண்டு தட்டி போட்டு சாப்பிடலாம், ரசத்துல சாப்பிடலாம், டீயா சாப்பிடலாம், ஏன் கசாயமா சாப்பிடலாம், ஒரு 4 இலைய புடுங்கி சாப்பிடலாம், உப்பா கூட கலந்து உப்பை வறுத்து உப்பா கூட கலந்தும் சாப்பிடலாம். எப்படி ஒண்ணு சாப்பிடுங்க. ஆனா உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அமிர்தவள்ளி மருந்து இல்லை, உணவு. உடலவே அமிர்தமா மாற்றக்கூடிய ஒரு அமிர்தமான மூலிகை அமிர்தவள்ளி. அடுத்த அமிர்தம்ன்றது இதுதான் ஐயா. அமிர்தவள்ளி என்ற மூலிகை. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சீந்தில். இப்ப நாம பார்த்திருக்கிறது பொற்சீந்தில். 2 சீந்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதுல சிவப்பு நிறத்துல பழம் விடும். இந்த பழம் சாப்பிட்றது இன்னும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு மருத்துவ தகவல். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. ஐயா கிட்ட பாத்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு மருந்து எடுத்து பாத்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 நிறைய பேரை குணப்படுத்திருக்காரு. நிறைய பேருக்கு கொடுத்து கிளியர் ஆகிது. வைத்தியர்களும் சாப்பிட்டு கிளியர் ஆகி அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஐயா. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. நிச்சயமாவே சர்க்கரை பூர்ணமா குணமாகணும். ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க நிச்சயமாவே பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்க நேரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.